வணக்கம் and welcome back to Crickall's YouTube channel. Still இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல உள்ள பெல் ஐகானை பிரஸ் பண்ணுங்க. நாங்க போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உடனடியா பாருங்க. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா உமன்ஸ் பிக் பாஸ் லீகோட ஃபைனல் மேட்ச் மெல்போர்ன் ரெனிகேட்ஸும் பிரிஸ்பேன் ஹீட்டும் தான் நேருக்கு நேர் மோதிக்க போறாங்க. ஆல்ரெடி செமிஃபைனல்ல பிரிஸ்பேன் ஹீட் சிட்னி தண்டர்ஸ்க்கு அகைன்ஸ்டா மேட்சை வின் பண்ணி இங்க ஃபைனலுக்கு குவாலிஃபை ஆகிட்டாங்க. ஸோ இங்க யாரு 2024 டைட்டில கைப்பற்ற போறாங்க அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோல டீட்டெயிலா பார்க்க போறோம். இந்த பர்டிகுலர் மேட்ச் பொறுத்த வரைக்கும் 1 டிசம்பர் மார்னிங் 7:50 மெல்போர்ன் கிரிக்கெட் கிரவுண்ட் மெல்போர்ன்ல தான் மேட்ச் நடக்க போகுது. இந்த பர்டிகுலர் மேட்சுக்கான ஃபுல் ப்ரிவியூ தான் நம்ம இந்த வீடியோல டீட்டெயிலா பார்க்க போறோம். பிஃபோர் வாட்சிங் திஸ் ப்ரிவியூ வீடியோ உங்களுக்கு ஸ்மால் லீக்கான டீம், கிராண்ட் லீக்கான டெமோ டீம், பிளேயர்ஸ்க்கான டிப்ஸ் அண்ட் தென் கிராண்ட் லீக்ல எந்த மாதிரிலாம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும், டெய்லி எந்த மாதிரி ரிஸ்கா டீமை பிக் பண்ணலாம், சேஃபா எந்த மாதிரிலாம் ஸ்மால் லீக்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும், அந்த மாதிரி கம்ப்ளீட்டான கிராண்ட் லீக் ஸ்ட்ராட்டஜி ஃபேண்டசி பத்தின ஃபுல் ஸ்ட்ராட்டஜி உங்களுக்கு ஃப்ரீயாவே வேணும் அப்படின்னா நீங்க மறக்காம நம்ம டெலிகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம டெலிகிராம் சேனலுக்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்லயும் கமெண்ட் செக்ஷன்ல ஃபர்ஸ்ட் கமெண்டாவும் நான் பின் பண்ணி வைக்கிறேன். ஸோ அங்கேருந்து லிங்க் எடுத்து நம்மளோட அஃபீஷியல் சேனலில் கரெக்டாக நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ மேட்ச் பொறுத்த வரைக்கும் மெல்போர்ன் கிரவுண்டில் நடக்க போகுது. இந்த மெல்போர்ன் கிரவுண்ட்லேயே இந்த சீசனில் 2 உமன்ஸ் பிக் பாஸ் மேட்ச் நடந்திருக்கு. அந்த 2 மேட்ச்ல ஒரு மேட்ச் சேஸ் பண்ண டீமும் ஒரு மேட்ச் ஃபர்ஸ்ட் பேட் பண்ண டீமும் மேட்சை வின் பண்ணிருக்காங்க. அதுலயும் ஃபர்ஸ்ட் பேட் பண்ண டீம் வந்து ஃபர்ஸ்ட் பேட் பண்ணி 170+ ரன் ஸ்கோர் பண்ணியிருந்தாங்க. அதுலயும் 160+ வரைக்கும் சேசிங்ல ஸ்கோர் பண்ணிட்டாங்க. ஸோ இதை வச்சு பிச் ரிப்போர்ட்ல என்ன சொல்ல வராங்க அப்படின்னா இது இனிஷியலி பவுலர்ஸுக்கு லிட்டில் பிட் சப்போர்ட்டிவா இருக்கும் அண்ட் தென் போக போக இட்ஸ் டோட்டலி பேலன்ஸ்டு ஃபார் பேட்டர்ஸ் நல்லாவே என்ஜாய் பண்ணி ஆடக்கூடிய ட்ராக்னு சொல்ல வராங்க. இந்த வென்யூவோட ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் ஆவரேஜ் ஸ்கோர் பொறுத்த வரைக்கும் 150ல இருந்து 160 வரைக்கும் சொல்றாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு 150ல இருந்து 160 தான் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல ஸ்கோர் பண்றாங்க அப்படின்னா அதை சேசிங் டீம் வின் பண்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். கண்டிப்பா 170+ அடிச்சா மட்டும்தான் ஃபர்ஸ்ட் பேட் பண்ற டீம் வின் பண்றதான பாசிபிலிட்டிஸ் ஒரு 80% வரைக்கும் இருக்குங்கிறத பிச் ரிப்போர்ட்ல சொல்ல வராங்க. ஏன்னா இந்த வென்யூ பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் பெரிய கிரவுண்டு, ஸோ நிறைய ஸ்கோர்ஸ் லீக் ஆகிக்கிட்டே இருக்கும். ஸோ அதனால பேட்டர்ஸ் என்ஜாய் பண்ணி ஆடக்கூடிய ட்ராக் தான் மெல்போர்ன் கிரவுண்டை பொறுத்த வரைக்கும். இந்த வென்யூல நடந்த 2 மேட்ச்ல ஓவராலா பவுலர்ஸ்க்கு 21 விக்கெட், அதுல பேஸ் பவுலர்ஸ்க்கு 14, ஸ்பின்னர்ஸுக்கு 7 விக்கெட்டும் கிடைச்சிருக்கு. ஸோ அதிகப்படியான விக்கெட்ஸ் பேஸ் பவுலர்ஸ் தான் எடுத்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதுலயும் பர்டிகுலர்லி ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல தான் அதிகப்படியான விக்கெட்ஸ் பேஸ் பவுலர்ஸ்க்கு கிடைச்சிருக்கு. ஸ்பின்னர் செகண்ட் இன்னிங்ஸ்ல வேணா குவாலிட்டி ஸ்பின்னர்ஸுக்கு தான் விக்கெட் இது வரைக்கும் கிடைச்சிருக்கு. ஸோ ஏனோ தானோன்னு போடுற ஸ்பின்னர்ஸ்க்கெல்லாம் பெருசா இந்த வென்யூல விக்கெட் கிடைக்கல. அவங்க ஓவர் எல்லாமே எக்ஸ்பென்சிவா தான் இந்த வென்யூல இது வரைக்கும் போயிருக்கு. ஸோ ஹெட் ஹெட்னு வரும்போது ஓவராலா 19 மேட்சஸ், அதுல மெல்போர்ன் ரெனிகேட்ஸ் 8 மேட்சும் பிரிஸ்பேன் ஹீட் 11 மேட்சும் வின் பண்ணிருக்காங்க. ஸோ ஹெட் ஹெட்னு வரும்போது பிரிஸ்பேன் ஹீட் கொஞ்சம் அப்பர் சைட்ல இருந்தாலும் பேலன்ஸ்டு டீம் அப்படின்னு பார்க்கும்போது பேட்டிங்கா இருந்தாலும் சரி பவுலிங்கா இருந்தாலும் சரி டோட்டலா கொஞ்சம் பேலன்ஸ்டா இருக்க டீம் மெல்போர்ன் ரெனிகேட்ஸ். ஆனா அதுவே பிரிஸ்பேன் ஹீட் சைடு வரும்போது பேட்டர்ஸ் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆயிட்டு இருக்காங்க. ஆனா பவுலிங் ஓரளவு மீடியமா வச்சிருக்காங்க. ஸோ ரெண்டுலயுமே பார்க்கும்போது வின்னிங் ப்ரெடிக்ஷன் வரும்போது மெல்போர்ன் ரெனிகேட்ஸுக்கு தான் 55%, பிரிஸ்பேன் ஹீட்டுக்கு 45% வின்னிங் ப்ரெடிக்ஷன் கொடுத்துருக்காங்க. ஓகே டூட்ஸ், இப்போ நீங்க ஃபேண்டசில பிளே பண்றதுக்கு ஒரு பெஸ்டான ஆப் தேடிட்டீங்க அப்படின்னா அதுக்கு ரொம்பவே சூட்டபிளான ஆப் தான் ஸ்போர்டஸியா பொறுத்த வரைக்கும் ஸ்மால் லீக் ரொம்ப பெஸ்டான எல்லா மேட்சும் கிவ் அவே இருக்கு. அண்ட் அது மட்டும் இல்லாம லீடர் போர்டு, இன்வெஸ்ட்மெண்ட் லீடர் போர்டு, சீரிஸ் லீடர் போர்டு எல்லாமே எல்லா லீக்குக்குமே கொடுத்துட்டு இருக்காங்க. இதை தவிர என்ன அப்படின்னா எந்த ஒரு டிடிஎஸ்மே கிடையாது. ஸோ இது இல்லாம நீங்க டீம்லாம் பிக் பண்ண வேணாம், நான் ரெகுலரா நிறைய ப்ராஃபிட் எடுக்கணும், அது ஈஸியா எடுக்கணும் அப்படின்னு நினைக்கிற யூசர்ஸ் அப்படின்னா ஜஸ்ட் ஸ்போர்டஸ் ஆப்பை இன்ஸ்டால் பண்ணுங்க. இன்ஸ்டால் பண்ணிட்டு இந்த மாதிரி பாப் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதுக்குள்ள போயிட்டீங்கன்னா எல்லா மேட்சுக்குமே இந்த மாதிரி ஒரு 5ல இருந்து 6 பிளேயர்ஸை மேண்ட்ரியா கொடுத்துருப்பாங்க. ஜஸ்ட் அந்த பிளேயரை பத்தி மட்டும் அனலைஸ் பண்ணுங்க. அதுல யாரு ஃபேண்டசில கொஞ்சம் அதிக பாயிண்ட் எடுப்பாங்கன்னு ஒரு கால்குலேட் பண்ணிட்டு அந்த பிளேயர் மேல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து ரோஹித் சர்மா மேல இன்வெஸ்ட்மெண்ட் பண்றோம், ஏன்னா பேட்டிங் ட்ராக் ஸோ சேசிங் நல்லா ஆடுவார் அப்படிங்கிற ஒரு கால்குலேட்டிவ்ல ரோஹித் சர்மாவுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கும். நம்மளோட ஆப்போனன்ட் வந்து பாபர் அசாமை பிக் பண்றாங்க. இப்போ ரோஹித் சர்மா ஒரு 60 ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் எடுத்துறாரு, பாபர் அசாம் ஒரு 20 ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் எடுக்கிறாரு அப்படின்னா பாயிண்ட்ஸ் அடிப்படையில
யார் பிக் பண்ண பிளேயர் அதிக பாயிண்ட்ஸ் இருக்காங்களோ அவங்க தான் அந்த கான்டெஸ்டோட வினர். ஈஸியாக நீங்கள் ஒரே ஒரு பிளேயரை பிக் பண்ணி மணி நிறைய ஏர்ன் பண்ணலாம். 24/7 இன்ஸ்டன்ட் வித்ட்ரா ஆப்ஷன் இருக்கு. ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு முறை நீங்க ட்ரை பண்ணி பாருங்க, உங்களுக்கே பெட்டர் ரிசல்ட் கிடைக்கும். ஸ்போர்ட்ஸி ஆப்போட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்லயும் கமெண்ட் செக்ஷன்ல ஃபர்ஸ்ட் கமெண்டாவும் நான் பின் பண்ணி வைக்கிறேன். ஸோ அங்க இருந்து லிங்க் எடுத்து நீங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்வைட் கோட் கிரிக்கால்ஸ். ஓகே டூட்ஸ், இப்போ ரெண்டு டீமோட ப்ராபபிள் பிளேயிங் லெவன் பார்த்துருவோம். பிரிஸ்பேன் ஹீட் பொறுத்த வரைக்கும் கிரேஸ் ஹாரிஸ், ஜார்ஜியா ரெட்மேன் ரெண்டு பேரும் இன்னிங்ஸ் ஓபன் பண்றாங்க. அடுத்த நம்பர் 3 ஜெமிமா ரோட்ரிகஸ், ஜெஸ் ஜோனசன், சார்லி நாட், லாரன் வின்ஃபர்ஹில், லாரா ஹாரிஸ், லூசி ஹாமில்டன், சீகா பாண்டே, கிரேஸ் பார்சன்ஸ், நிக்கோலா ஹேன்காக். இதுதான் பிரிஸ்பேன் ஹீட்டோட ப்ராபபிள் பிளேயிங் 11. இவங்க எத்தனை பவுலரோடனா நிக்கோலா ஹேன்காக் 1, கிரேஸ் பார்சன்ஸ் 2, சீகா பாண்டே 3, லூசி ஹாமில்டன் 4, ஜெஸ் ஜோனசன் 5, சார்லி நாட்டோட 6 ஓவராலா 6 பவுலிங் ஆப்ஷனோட வர போறாங்க பிரிஸ்பேன் ஹீட் பொறுத்த வரைக்கும். இதுல யார் யாரெல்லாம் அதிகப்படியான ஓவர் கம்ப்ளீட் பண்ணுவாங்கன்னா ஜெஸ் ஜோனசன் 4 ஓவர், சீகா பாண்டே 4 ஓவர், ஹேன்காக் 4 ஓவர், அண்ட் தென் லூசி ஹாமில்டன் வந்து ஒரு 3 ஓவர் வரைக்கும் எதிர்பார்க்கலாம். ஆல்மோஸ்ட் 15 ஓவர் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. அண்ட் தென் கிரேஸ் பார்சன்ஸ் 3 ஓவரும் ஒரு 2 ஓவர் வரைக்கும் சார்லி நாட் வந்து நம்ம எதிர்பார்க்கலாம். இதான் பிரிஸ்பேன் ஹீட்டோட ப்ராபபிள் பிளேயிங் 11 அண்ட் தென் பவுலிங் ஸ்ட்ராட்டஜி. இந்த டீமை பொறுத்த வரைக்கும் இட்ஸ் டோட்டலி கிரேஸ் ஹாரிஸ். கடைசியா ஒரு 2-3 மேட்சா பெருசா எது ஸ்கோர் ஆடல, கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆயிட்டு இருக்காங்க. ஜார்ஜியா ரெட்மேன் ஒரு நல்ல ஃபார்ம்ல இருக்காங்க, கன்சிக்யூட்டிவ் ஆடிட்டு இருக்காங்க. ஜெமிமா ரோட்ரிகஸ் பொறுத்த வரைக்கும் பிரஷர் கேம் அப்படின்னு வந்துட்டா பெருசா ஆட மாட்டாங்க. லாஸ்ட் மேட்ச் ஆனா ஒரு 40 ரன் அடிச்சிருந்தாங்க. ஸோ அதுவும் சேசிங் அப்படிங்கிறனால ஆடத்துக்கான சான்ஸ் கிடைச்சது. ஜெஸ் ஜோனசன் த மேன் இன் ஃபார்ம் ஒரு நல்ல ஃபார்ம்ல இருக்காங்க. ஸோ பவுலிங்லயும் நல்லா கான்ட்ரிபியூட் பண்ணிட்டு இருக்காங்க, பேட்டிங்ல ஓரளவு டீசெண்டா ஸ்கோர் ஆடிட்டு இருக்காங்க. சார்லி நாட் ஒரு மீடியமா ஒரு நல்ல ரன் ரேட் வச்சுட்டு இருக்காங்க. ஸோ ஆவரேஜா எல்லா மேட்சுமே ஒரு 15 இருந்து ஒரு 20 ரன் ஆடிட்டு இருக்காங்க. சைலண்டா ஒரு 10 மேட்சுக்கு ஒரு 6 இருந்து 7 மேட்ச் ட்ரீம் டீம் போலயும் வந்துட்டு இருக்காங்க. லாரா வின்ஃபீல்ட் ஹில் ஒரு பிக் டிஃபரன்ஷியல் பிக்கா இருப்பாங்க. ஸோ கிராண்ட் லீக்ல ஒன் ஆஃப் த கிராண்ட் லீக்ல ரொம்ப ரொம்ப ரிஸ்கா, அதாவது 1ல இருந்து ஒரு 2 டீம்ல ரிஸ்கா நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. லாரா ஹாரிஸ் இந்த சீசன் அவங்களுக்கு பெருசா அமையல, ரொம்ப ரொம்ப பேட்டிங்ல ஸ்ட்ரகிள் ஆயிட்டாங்க. இப்போ ஃபாஸ்ட் பவுலிங் யூனிட் பொறுத்த வரைக்கும் லூசி ஹாமில்டன், சீகா பாண்டே அண்ட் நிக்கோலா ஹேன்காக் 3 ஃபாஸ்ட் பவுலிங் யூனிட்டோட வர போறாங்க. இதுல லூசி ஹாமில்டன் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல பவுல் பண்ணும்போது கண்டிப்பா எஃபெக்டிவா இருப்பாங்க. அண்ட் தென் நிக்கோலா ஹேன்காக் போத் இன்னிங்ஸா இருந்தாலும் தேவைப்படுவாங்க. கிரேஸ் பார்சன்ஸ் லாஸ்ட் மேட்ச் 3 விக்கெட் எடுத்திருந்தாங்க. ஆனா வென்யூ நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், அந்த வென்யூல 150க்கு பிலோவா ஸ்கோர் பண்ணாங்க அப்படின்னா கண்டிப்பா சேசிங் வின் பண்ணிடுவாங்கன்னு சொல்லியிருந்தேன் லாஸ்ட் வீடியோல. சேம் அதே மாதிரி சேசிங் தான் வின் பண்ணியிருந்தாங்க. கிரேஸ் பர்சன்ஸ் நான் சொன்ன மாதிரி 2ல இருந்து 3 விக்கெட் எடுத்து கொடுத்திருந்தாங்க, பிக் டிஃபரன்ஷியல் பிக்கா இருந்தாங்க. ஆனா இந்த வென்யூல ஸ்பின்னர் ஸ்ட்ரகிள் ஆயிட்டு இருக்காங்க. மோஸ்ட் ப்ராபபிளி இவங்க இந்த பர்டிகுலர் மேட்ச் எக்ஸ்பென்சிவா போறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். அன்பார்ச்சுனேட்டா வேணா 1 விக்கெட் வரைக்கும் இவங்களுக்கு கிடைக்கலாம். அண்ட் தென் சீகா பாண்டே மஸ்ட் பிக், அதுவும் பர்டிகுலர்லி செகண்ட் இன்னிங்ஸ் அப்படின்னா மஸ்டா நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. அதே நம்ம மெல்போர்ன் ரெனிகேட் சைடு வந்துட்டோம் அப்படின்னா ஹைலி மேத்யூஸும் சி வெப் 2 பேரும் இன்னிங்ஸ் ஓபன் பண்றாங்க. அட் நம்பர் 3ல சோஃபி மொலினியோ பேக் டு த டீம், ஒரு இன்ஜூரியில இருந்து ரெக்கவர் ஆகி வந்திருக்காங்க. அண்ட் தென் டி டோட்டின், ஜார்ஜியா பேர்கம், என் ஸ்டாலன்பர்க், நிக்கோலா ஃபால்டன், ஜார்ஜியா பிரஸ்ட்விச், மில்லி இல்லிங்ஸ்வர்த், சாரா கோட், கேரிஸ் பெக்கர். இதான் மெல்போர்ன் ரெனிகேட்ஸோட ப்ராபபிள் பிளேயிங் 11. இவங்க லாட் ஆஃப் பவுலிங் ஆப்ஷன் வச்சிருக்காங்க. பெக்கர் 1, சாரா கோட் 2, இல்லிங்ஸ்வர்த் 3, ஹைலி மேத்யூஸ் 4, சோஃபி மொலினியோ 5, டோட்டின் 6, ஜார்ஜியா பேர்கம் 7. ஓவராலா 7 பவுலிங் ஆப்ஷன் வச்சிருந்தாலும் இதுல யார் யாரெல்லாம் அதிகப்படியான ஓவர் கம்ப்ளீட் பண்ணுவாங்கன்னா மொலினியோ 4 ஓவர், ஜார்ஜியா பேர்கம் 4 ஓவர், ஹைலி மேத்யூஸ் 3 ஓவர், டி டோட்டின் 3 ஓவர் வரைக்கும் நம்ம எதிர்பார்க்கலாம். ஆல்மோஸ்ட் இவங்களே 14 ஓவர் கம்ப்ளீட் பண்ணிடுவாங்க. பேலன்ஸ் இருக்கு 6 ஓவர்ல இல்லிங்ஸ்வர்த் 2, சாரா கோட் 2, பெக்கர் 2. இதுல மேபி பெக்கர் 1 ஓவர் தான் பவுல் பண்றாங்க அப்படின்னா சாரா கோட் 3 ஓவர் வரைக்கும் பவுல் பண்றதான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். இதான் மெல்போர்ன் ரெனிகேட்ஸோட ப்ராபபிள் பிளேயிங் 11 அண்ட் தென் பவுலிங் ஸ்ட்ராட்டஜி. இந்த டீமை பொறுத்த வரைக்கும் ஹைலி மேத்யூஸ் டபுள் ஆப்ஷன் இருக்கக்கூடிய பிளேயர். ஸோ போத் இன்னிங்ஸா இருந்தாலும் ஹைலி மேத்யூஸ், ஜார்ஜியா பேர்கம், சோஃபி மெலினியோ இவங்க 3 பேருமே ரொம்ப ரொம்ப எஃபெக்டிவா இருப்பாங்க. ஸோ ஒரு மஸ்ட் பிக்கா கூட நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். டி டோட்டின் கிராண்ட் லீக்ல ட்ரை பண்ணி பாருங்க, ஒரு பிக் டிஃபரன்ஷியல் பிக்கா இருப்பாங்க. 1 விக்கெட் கிடைக்குது அப்படின்னா ஒரு 2 விக்கெட், இல்லைன்னா கொஞ்சம் எக்ஸ்பென்சிவா தான் போவாங்க. ஆனா டபுள் ஆப்ஷன் இருக்கனால துணிஞ்சு நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். அண்ட் தென் சி வெப் இந்த டீமோட செகண்ட் லீடிங்
ஸ்கோரரா இருக்காங்க. இந்த சீசன் பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல ஃபார்ம்ல இருக்கனால கண்டிப்பா ஒரு 15ல இருந்து ஒரு 25 ரன் வரைக்குமே போத் இன்னிங்ஸா இருந்தாலும் இவங்க பேட்ல இருந்து நம்ம எதிர்பார்க்கலாம். அண்ட் தென் பேலன்ஸ் இருக்க ஸ்டாலன்பர்க்கா இருக்கட்டும், நிக்கோலா ஃபால்டனா இருக்கட்டும், ஜார்ஜியா பிரஸ்ட்விச், இவங்க 3 பேர்த்தையும் ரொம்ப 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 நீங்க ரிஸ்க் எடுக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா, அதாவது நம்ம இப்போ ஆல்ரெடி சொன்ன மாதிரி டாப் ஆர்டர்ல இருக்கக்கூடிய பேட்டர்ஸ் எல்லாருமே இயர்லியா விக்கெட்டை விட்டுருவாங்க. அப்படிங்கிற ஒரு டீமை ரெடி பண்றீங்க அப்படின்னா இவங்க 3 பேருக்கு வந்து நிக்கோலா ஃபால்டன் வேணா விக்கெட் கீப்பராக ஒரு எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜஸ் இருக்கனால கொஞ்சம் அதிகப்படியான இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம். பேலன்ஸ் இருக்க பிரஸ்ட்விச்சும் நிக்கோலா ஸ்டாலன்பர்க்கும் ரொம்ப ரொம்ப ரிஸ்கியா வேணா நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ இல்லிங்ஸ்வர்த், சாரா கோட், சி பெக்கர், இவங்க 3 பேர்த்துல யாருக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல மெல்போர்ன்னா சாரா கோட்டுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம். அதுவே செகண்ட் இன்னிங்ஸ் வரும்போது மில்லி இல்லிங்ஸ்வர்த். ஸோ இவங்க 2 பேர்த்துக்கு வேணா நீங்க ஒரு 30% நீங்க இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். இதான் மெல்பர்ன் ரெனிகேட்ஸோட ப்ராபபிள் பிளேயிங் 11 அண்ட் தென் பவுலிங் ஸ்ட்ராட்டஜி. இப்போ 2 டீம்ல இருக்கும் பேட்டிங் அண்ட் பவுலிங் பர்ஃபார்மன்ஸ். இந்த பர்டிகுலர் மேட்ச் எப்படிலாம் போறதான பாசிபிலிட்டிஸ் இருக்கும், கிராண்ட் லீக்ல யார் யாருக்கெல்லாம் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம், யாரெல்லாம் ரிஸ்கா ட்ரை பண்ணலாம் அப்படிங்கிற எல்லாமே நம்ம இந்த வீடியோல டீட்டெயிலா பார்க்க போறோம். இப்போ கிராண்ட் லீகா இருக்கட்டும், ஸ்மால் லீகா இருக்கட்டும், கிராண்ட் லீக்ல நீங்க 10 டீம் பிளே பண்ணாலும் சரி, ஸ்மால் லீக்ல ஒரே டீம் பிக் பண்ணி பிளே பண்ணாலும் சரி, இந்த 5 பிளேயர்ஸுக்கும் அதிகப்படியான இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. அதாவது மோஸ்ட் வேல்யூபிள் பிளேயரா இவங்க இந்த பர்டிகுலர் மேட்ச் இருக்கிறதான சான்ஸ் இருக்கும். அதாவது இப்போ சோஃபி மொலினியூவா இருக்கட்டும், ஹைலி மேத்யூஸ், ஜெஸ் ஜானசன், ஜார்ஜியா வேர்கம், இவங்க 4 பேருமே டூயல் ஆப்ஷன் இருக்கக்கூடிய பிளேயர்ஸ். இதுல சோஃபி மொலினியோ, ஜெஸ் ஜானசன், ஜார்ஜியா வேர்கம், இவங்க 3 பேருமே 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ணக்கூடிய பவுலர். ஸோ அதுல ஆவரேஜா ஒரு விக்கெட்டாவது எடுத்து கொடுத்துருவாங்க. இதுல ஜெஸ் ஜானசன் ஜார்ஜியா வேர்கம் இருந்து இந்த பர்டிகுலர் மேட்ச் 2 விக்கெட் வரைக்குமே நம்ம எதிர்பார்க்கலாம். இது இல்லாம சோஃபி மொலினோ, ஜெஸ் ஜானசன் எல்லாமே பேட்டிங்ல டாப் ஆர்டர்ல வராங்க. ஸோ கண்டிப்பா ஆவரேஜா ஒரு 10 ரன் அடிச்சா கூட நியர்லி ஒரு 50+ ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் இவங்க 3 பேர்த்துல இருந்துமே நம்ம எதிர்பார்க்கலாம். ஹைலி மேத்யூஸ் 3 ஓவர் பவுல் பண்றது இல்லாம இன்னிங்ஸை ஓபன் பண்றாங்க, டாப் ஆர்டர்ல வரனால இவங்களுக்குமே டியூயல் ஆப்ஷன். ஸோ இவங்களோட அட்வான்டேஜஸ் என்ன அப்படின்னா, சப்போஸ் பேட்டிங்ல ஃபிளாப் ஆனா பவுல்ல ஒரு விக்கெட்டோ 2 விக்கெட்டோ எடுத்து ட்ரீம் டீம் வந்துருவாங்க. இல்ல பவுலிங்ல ஃபிளாப் ஆனா பேட்டிங்ல ஒரு 20+ ரன் அடிச்சு ட்ரீம் டீம் வந்துருவாங்க. ஸோ அதனாலதான் இவங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கும். இது 2மே ஃபிளாப் ஆகுது அப்படின்னா அது ரொம்ப ரொம்ப ஏதாவது ஒரு சில மேட்ச் தான் அன்பார்ச்சுனேட்டா நடக்கும். ஸோ இந்த 4 பேர்த்துக்கு அதிகப்படியான இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. அண்ட் தென் விக்கெட் கீப்பர்னு வரும்போது ஜார்ஜியா ரெட்மேன், லாரா வின்ஃபீல்ட் ஹில் அண்ட் தென் நிக்கோலா ஃபால்டன் 3 பேர் தான் விக்கெட் கீப்பர் ஆப்ஷன்ல வர போறாங்க. இதுல லாரா வின்ஃபீல்ட் ஹில் விக்கெட் கீப்பர் பண்ண போறதுல பேட்டிங் ஆப்ஷன் மட்டும் தான். இப்போ ஜார்ஜியா ரெட்மைனா, நிக்கோலா ஃபால்டனா அப்படின்னு பார்க்கும்போது ஜார்ஜியா ரெட்மைன் இன்னிங்ஸை ஓபன் பண்றதுனால ஒரு எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜஸ். லாஸ்ட் மேட்ச் 50+ ரன் அடிச்சிருந்தாங்க, ஒரு நல்ல ஃபார்ம்ல இருக்கனால இவங்களுக்கு நம்ம அதிகப்படியான இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்கோம். எந்த மாதிரி நீங்க ட்ரை பண்ணலாம் அப்படின்னா, ஒரு 80% டீம்ல ஜார்ஜியா ரெட்மைனும், பேலன்ஸ் ஒரு 20% டீம்ல மட்டும் ரிஸ்கா நிக்கோலா ஃபால்டனை நீங்க ட்ரை பண்ணி பாருங்க கிராண்ட் லீக்ல. ஸ்மால் லீக்னு வரும்போது ஜார்ஜியா ரெட்மைன் தான் சேஃபஸ்ட் ஆப்ஷன்ல வந்துருவாங்க. அண்ட் தென் இந்த பிளேயர்ஸ் எல்லாருமே 40ல இருந்து 80% டீம்ல ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ டி டோட்டின் டூயல் ஆப்ஷன், பவுல்ல ஒரு விக்கெட், பேட்டிங்ல ஒரு 10 ரன் எதிர்பார்க்கலாம். ஈஸியா இவங்க ட்ரீம் டீம் வந்துருவாங்க. ஸோ கிரேஸ் ஹாரிஸோட புவர் ஃபார்ம் கண்டினியூ ஆயிட்டு இருக்கு. இருந்தாலும் அவங்க பேட்ல பட்டுருச்சு அப்படின்னா பவர் பிளேல 25+ ரன் ஆடுறதுக்கான சான்ஸ் இருக்கும். இந்த பர்டிகுலர் மேட்ச் கண்டிப்பா அவங்க பேட்ல இருந்து ஒரு ரெஸ்பான்சிபிளான இன்னிங்ஸ் எதிர்பார்க்கலாம். ஒரு 80% டீம்ல இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. சீகா பாண்டே ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல பவுல் பண்றாங்க அப்படின்னா ஒரு விக்கெட்டும், செகண்ட் இன்னிங்ஸ்ல வரும்போது 2 விக்கெட் வரைக்கும் அவங்ககிட்ட நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி இன்னிங்ஸ் வைஸ் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துக்கோங்க. நிக்கோலா ஹேண்ட்காக் போத் இன்னிங்ஸா இருந்தாலும் ஒரு 60ல இருந்து 70% டீம்ல ட்ரை பண்ணி பாருங்க. அவங்கள டிராப் பண்ற டீம்ல லூசி ஹாமில்டனுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. பர்டிகுலர்லி லூசி ஹாமில்டன்ஸ் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல பவுல் பண்ண போறாங்க அப்படின்னா கொஞ்சம் எஃபெக்டிவா இருப்பாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல வரும்போது 1ல இருந்து 2 விக்கெட் வரைக்கும் எதிர்பார்க்கலாம். செகண்ட் இன்னிங்ஸ்ல வரும்போது கொஞ்சம் எக்ஸ்பென்சிவா கூட போறதான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஸோ நான் சொல்ற மாதிரி இன்னிங்ஸ் வைஸ் நீங்க ட்ரை பண்ணி பார்த்துக்கோங்க. அண்ட் தென் சார்லி நாட் பேட்டிங் அண்ட் தென் பவுலிங், ஒரு ஓவராச்சும் மினிமம் பவுல் பண்றாங்க. அதுவும் இல்லாம பேட்டிங்ல பிரிஸ்பேன் ஹீட் எப்பெல்லாம் கஷ்டப்படுறாங்களோ அந்த எல்லா மேட்சுக்குமே ஒரு 15ல இருந்து ஒரு 35 ரன் வரைக்கும் ஆடி கொடுத்துருக்காங்க. அதுவும் கன்சிக்யூட்டிவா எல்லா மேட்சுமே சார்லி நாட் பேட்ல இருந்து வந்துட்டு இருக்கு. ஸோ கிராண்ட் லீக்ல சார்லி நாட்டை ஒரு 60% வரைக்குமே நீங்க இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். அண்ட் தென் சி வெப் ஒரு நல்ல ஃபார்ம்ல இருக்காங்க. ஸோ பேட்டிங்ல இவங்களுமே கன்சிக்யூட்டிவ் ஆடிட்டு இருக்கனால ஒரு 70% டீம்ல நீங்க இவங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. ஸோ இந்த பிளேயர்ஸ் எல்லாத்தையுமே நான் சொன்ன மாதிரி பர்சன்டேஜ் வைஸோ இன்னிங்ஸ் வைஸோ ரொட்டேட் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்க. இது வரைக்கும் நம்ம பார்த்த பிளேயர்ஸை மட்டுமே நீங்க ஸ்மால் லீக்ல ட்ரை பண்ணாலே போதும். அண்ட் தென் கிராண்ட் லீக்ல பிளே பண்றீங்க அப்படின்னா
இந்த பிளேயர்ஸை ரிஸ்கா இந்த பர்டிகுலர் மேட்ச் ட்ரை பண்ணி பாருங்க. அதாவது ஃபர்ஸ்ட் போல் மெல்போர்ன் ரெனிகேட்ஸ் பண்ண போறாங்க அப்படின்னா சாரா கோட் கொஞ்சம் லிட்டில் பிட் எஃபெக்டிவா இருப்பாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல போல் பண்ணும்போது லிட்டில் பிட் அவங்க எஃபெக்டிவா இருக்கிறதான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். ஸோ 2 விக்கெட் எடுத்துட்டாங்க அப்படின்னா பிக் டிஃபரன்ஷியல் பிக்கா இருப்பாங்க. கிரேஸ் பேர்சன்ஸ் செகண்ட் பவுல்ல கண்டிப்பா எஃபெக்டிவா இருப்பாங்க. 1 விக்கெட் கிடைக்குது அப்படின்னா 2 விக்கெட் கிடைக்கும், இல்லைன்னா கொஞ்சம் எக்ஸ்பென்சிவா கூட போறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஸோ ரிஸ்க் எடுத்து வேணா கிராண்ட் லீக்ல ட்ரை பண்ணி பாருங்க. லாஸ்ட் மேட்ச் 3 விக்கெட் எடுத்தனால மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் யூசர்ஸ் ட்ரை பண்ணி பார்த்துருப்பாங்க. நீங்க என்னன்னா செகண்ட் இன்னிங்ஸ் அதாவது பிரிஸ்பேன் ஹீட் மேட்சை வின் பண்ணுவாங்க, செகண்ட் இன்னிங்ஸ்ல பவுல் பண்ணி வின் பண்ணுவாங்கன்னு ஒரு கால்குலேட்டிவ் ஒரு டீமை பிக் பண்றீங்க அப்படின்னா அந்த டீம்ல மட்டும் கிரேஸ் பார்சன்ஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. அதுவே ஃபர்ஸ்ட் பவுல் பிரிஸ்பேன் ஹீட் பண்ண போறாங்க அப்படின்னா மில்லி இல்லிங்ஸ்வர்த் அதாவது செகண்ட் இன்னிங்ஸ்ல பவுல் பண்ணும்போது கண்டிப்பா எஃபெக்டிவா இருப்பாங்க. இயர்லியா நியூ பால்லயே 1 விக்கெட் எடுத்து கொடுக்கறதான சான்ஸ் இருக்கும். அண்ட் தென் மிடில் பவுல் பண்ணும்போது 1 விக்கெட் எடுத்துட்டாங்க அப்படின்னா பிக் டிஃபரன்ஷியல் பிக்கா இல்லிங்ஸ்வர்த் இருக்கிறதான சான்ஸ் இருக்கு. அந்த ஃபர்ஸ்ட் பேட்ல ஜெமிமார் ரோட்ரிஜஸ் லிட்டில் பிட் எஃபெக்டிவா தான் இருப்பாங்க. சாரி, செகண்ட் பேட்ல ஸோ சேசிங்னு வரும்போது ஜெமிமார் ரோட்ரிஜஸ் உள்ள நின்று ஒரு 25+ ரன் அடிச்சிட்டாங்க அப்படின்னா பிக் டிஃபரன்ஷியல் பிக்கா இருப்பாங்க. நல்லா நோட் பண்ணீங்க. கிராண்ட் லீக்ல ஃபர்ஸ்ட் பவுல் மெல்போர்ன் ரெனிகேட்ஸ் பண்ண போறாங்க அப்படின்னா சாரா கோட்டுக்கும் கிராஸ் பேர்சனுக்கும் கிராண்ட் லீக்ல இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. அதுவே ஃபர்ஸ்ட் பவுல் பிரிஸ்பேன் ஹீட் பண்ண போறாங்க அப்படின்னா மில்லி இல்லிங்ஸ்வர்த்துக்கும் ஜெமிமார் ரோட்ரிஜஸுக்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து கிராண்ட் லீக்ல நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. இது வரைக்கும் நம்ம பார்த்த பிளேயர்ஸை மட்டும் யூட்டிலைஸ் பண்ணி மல்டிபிள் கிராண்ட் லீக்ல மல்டிபிள் டீம்ஸா ரொட்டேட் பண்ணி நீங்க ட்ரை பண்ணுங்க. கண்டிப்பா உங்களுக்கு ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்கிறதான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப அதிகமா இருக்கு. அண்ட் தென் இப்போ கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டன் ஆப்ஷனுக்கு யாரெல்லாம் சூட்டபிளா இருப்பாங்க அப்படிங்கிறத பார்க்க போறோம். இப்போ சேஃபான கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷன் பொறுத்த வரைக்கும் ஹைலி மேத்யூஸ், ஜெஸ் ஜோனசன், சோஃபி மெலினி இவங்க 3 பேருமே சேஃபான கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷனுக்கு ரொம்பவே சூட்டபிளா இருப்பாங்க. மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் யூசர்ஸ் ஹைலி மேத்யூஸை கேப்டனாகவும் ஜெஸ் ஜோனசனை வைஸ் கேப்டனாகவும் ட்ரை பண்ணிருப்பாங்க, இல்லைன்னா சோஃபி மொலினியை வைஸ் கேப்டனா ட்ரை பண்ணி பார்த்துருப்பாங்க. ஸோ இதுல லிட்டில் பிட் நீங்க ரிஸ்க் எடுக்கணும் அப்படின்னா ஜார்ஜியா வேர்ஹம், ஜார்ஜியா ரெட்மே, டி டோட்டிங் இவங்க 3 பேரும் ரிஸ்கான கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷனுக்கு ரொம்பவே சூட்டபிளா இருப்பாங்க. இந்த பிளேயர்ஸ் எல்லாத்தையுமே நீங்க மல்டிபிள் கிராண்ட் லீக்ல கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷன்ல ரொட்டேட் பண்ணி ட்ரை பண்ணுங்க. கண்டிப்பா உங்களுக்கு ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்கிறதான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப அதிகமா இருக்கு. கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பத்தின கருத்துக்களையும் இந்த பர்டிகுலர் மேட்ச் யார் மேட்சை வின் பண்ணி டைட்டில வின் பண்ணுவாங்க அப்படிங்கிறதையும் மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. அப்படியே இந்த வீடியோக்கு லைக் பண்ணி நம்ம சேனலுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.